வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை தாமதமாகவே கிடைத்திருக்கும். ஆனால் உங்களுடைய விடாமுயற்சி ஒருபோதும் தோற்றது கிடையாது. நீங்கள் உங்கள் மீது விடாமுயற்சி வைத்து எந்த ஒரு செயலையும் துணிச்சலுடன் நீங்கள் செய்தால் அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கிடைத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். மகரம் ராசி என்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்த உழைப்புக்கு உடனடியாக கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் கிடைக்காமல் இருந்த காலங்கள் நிச்சயமாக இன்னும் இறந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட காலங்கள் ஏற்படும், அது என்னை இந்த அளவுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் ஆழ்த்தும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்துக்காக முழு மனதுடன் உழைத்தும் உங்களுடைய முயற்சியை கவனிக்காமல் சென்றவர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். ஆனால் இப்படி என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் எண்ணி பார்த்தது கூட கிடையாது. உங்களுடைய திறமையை நிரூபிக்க பல முறைகள் வாய்ப்புக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். சில நேரங்களில் உங்களை விட குறைவாக முயற்சி செய்தவர்கள் முன்னேறுவதை பார்த்து மனதில் ஒரு ஏமாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த ஏமாற்றங்கள் ஒரு சில நபர்களால்தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. சில சதித்திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும் பொழுது தான் இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் ஏற்பட்டது என்று உங்களுடைய மனதிற்குள் தோன்ற ஆரம்பித்திருக்கும். ஆனால் மகரம் ராசியின் மிகப்பெரிய ஒரு பலம் பொறுமை மற்றும் விடாமுயற்சி என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. சனி பகவானின் தாக்கம் உள்ள ராசியாக பார்க்கப்படுவதால் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வெற்றிகள் தாமதமாகவே வந்தாலும் மிகவும் நிலையானதாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. அப்படிப்பட்ட சில விஷயங்கள் தான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் அமைதியாக செய்த உழைப்புகள், யாருக்கும் தெரியாமல் எடுத்த முயற்சிகள், தோல்விக்கு பிறகும் மீண்டும் இழந்த மனநிலை அனைத்தும் உங்களுடைய வெற்றிக்கான அடித்தளமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே மாறியிருக்கும். உங்களை மதிக்காதவர்கள் கூட ஒரு நாள் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களுடைய திறமையை உணரக்கூடிய ஒரு சூழல்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரலாம். இதுவரை கிடைக்காத மரியாதை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பொறுமை ஆகியவை மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக மாறக்கூடிய ஒரு காலமாக இருக்க வேண்டும் மற்றவர்களின் வாழ்க்கைக்குள்ள. ஆனால் நீங்களே உங்களை வைத்து சில நபர்கள் பாடங்கள் எடுக்கக்கூடாது, உங்களை மாதிரி வாழ்க்கைக்குள்ள யாரும் இருக்கக்கூடாது என்று. எனவே முடிந்த அளவுக்கு அந்த மாதிரி எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதன்படி நீங்கள் நடந்து கொள்வது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் அவசியம். அதே போல் தாமதமான அங்கீகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தான் இருந்தது. உங்களுடைய திறமைக்கும் உழைப்பிற்கும் உரிய மரியாதையும் பதவியும் ஊதியமும் உடனடியாக கிடைக்காமல் தாமதமானது உங்களை இன்னும் சோதித்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் தான் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டிருக்கும். உங்களை விட குறைந்த உழைப்பை கொடுத்தவர்கள் விரைவாக முன்னேறிய பொழுது நமது உழைப்பிற்கு மதிப்பு இல்லையா என்று மனமுடைந்த ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட தருணங்கள் ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. நீங்கள் நினைக்காத ஒரு நேரத்தில் இதெல்லாம் ஏற்பட்டு இது உங்களுடைய மனதை இன்னும் சுக்குநூறாகவே உடைத்து போட்டிருக்கலாம். உங்களை விட குறைவாக உழைத்தவர்கள் விரைவாக முன்னேறிய பொழுது நமது உழைப்பிற்கு மதிப்பு இல்லையா என்று உங்களுடைய மனமே உடைந்து போனது. ஆனால் சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு வெற்றி என்பது உடனடியாக கிடைக்காது என்பதை நீங்கள் மனதிற்குள் இப்பொழுது வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. அந்த தாமதத்திலும் உங்களுடைய விடாமுயற்சி ஒருபோதும் தோற்று போகாமல் உங்களை ஒரு தகுதியான இடத்திற்கு தயார் செய்து கொண்டு இருக்கும் என்பது ஆரம்பத்தில் உங்களுக்கு புரியாது. சனி பகவான் உங்களுக்கு எப்பொழுதுமே பிரச்சனைகளை மட்டும்தான் ஆரம்பத்தில் தேடி கொடுப்பார். ஆனால் அந்த பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டத்தை தேடி கொடுப்பதற்காக கிடையாது, ஒரு சில பாடங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவதற்காக மட்டுமே தான் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொண்டு இருப்பார். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா, நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மகரம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் கணவன் மனைவிக்குள் இருந்த வேறுபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். என்ன செய்ய வேண்டும், எது செய்ய வேண்டும் என்று யோசித்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்தீர்கள் என்றால் அதில் முழுவிதமான பலன்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். வழக்கு
பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு என்பது இப்பொழுது கிடைக்கப் போகிறது. வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக மாறப்போகிறது. உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் மனதிற்கு புதிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுத்து இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில விஷயங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அங்கீகாரங்கள் கிடைக்காத உழைப்பும் விடாமுயற்சியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கைகூடி வந்துவிடும். உடைய திறமைக்கும் உழைப்பிற்கும் ஏற்ற தகுதிகளும் அங்கீகாரங்களும் உடனடியாக கிடைக்காமல் போனது உங்களை மனதளவில் நிச்சயமாகவே சோதிக்க வைத்திருக்கும். உங்களை விட குறைந்த திறமை கொண்டவர்கள் மேல் நிலைமைக்கு செல்லும் பொழுது இரவு பகலாக உழைத்து நீங்கள் அதே இடத்தில் நிற்பது போன்ற ஒரு உணர்வுகள் உங்களை நிச்சயமாக உடைத்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்காது. அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை மட்டும் தேடி கொடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில மறைந்திருந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. உங்களால் கவனிக்கப்படாமல் போன அல்லது கை நழுவி போயிருக்கும் என்று நீங்கள் நினைத்த மறைமுகமான வாய்ப்புகள் அனைத்தும் இப்பொழுது வெளிப்பட்டு உங்களை தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷத்தில் ஆழ்த்தப் போகிறது. புதிய தொழில் வாய்ப்புகள், வெளிநாட்டு யோகம் அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் என எதுவாகவே இருந்தாலும் அவை உங்களுடைய முன் தெளிவாகவே தோன்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் மாறிவிடுவீர்கள். காலம் உங்களுக்கு வழங்கக்கூடிய இந்த சிறந்த சந்தர்ப்பங்கள் உங்களின் வாழ்வாதாரத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய ஒரு விதமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஜோதிட பார்வையில் சனி பகவானின் அருள் என்பது பொறுமையை சோதித்து பின்னர் உயர்வை தரும் தன்மை கொண்டதாகவே பார்க்கப்படுகிறது. இதுவரை மறைந்திருந்த திறமைகள் வெளியில் தெரியக்கூடிய ஒரு காலங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து ஒரு புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரலாம். பழைய முயற்சிகள் மீண்டும் உயிர் பெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போகிறது. தொழில், பணம், உறவுகள் அல்லது தனிப்பட்ட வளர்ச்சி என எந்த துறையாகவே இருந்தாலும் உங்களுக்கான சரியான கதவு திறக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். இதுவரை உங்களை கவனிக்காதவர்கள் கூட உங்களுடைய திறமையை உணரக்கூடிய ஒரு சூழல்கள் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார்கள். மகரம் ராசி என்பர்களை வாழ்க்கையில எந்த முயற்சியும் வீணாகாது. நீங்கள் செய்த ஒவ்வொரு முயற்சிகளும் சரியான நேரத்துக்கு காத்து கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு நேரம் வந்தவுடன் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே உயர்ந்துவிடும். உயர்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். அனைத்தும் இப்பொழுது வெளிப்பட்டு உங்களை தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷத்தில் ஆழ்த்தப் போகிறது. புதிய தொழில் வாய்ப்புகள், வெளிநாட்டு யோகம் அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் என எதுவாகவே இருந்தாலும் அவை உங்களுடைய முன் தெளிவாகவே தோன்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் மாறிவிடுவீர்கள். காலம் உங்களுக்கு வழங்கக்கூடிய இந்த சிறந்த சந்தர்ப்பங்கள் உங்களின் வாழ்வாதாரத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய ஒரு விதமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஜோதிட பார்வையில் சனி பகவானின் அருள் என்பது பொறுமையை சோதித்து பின்னர் உயர்வை தரும் தன்மை கொண்டதாகவே பார்க்கப்படுகிறது. இதுவரை மறைந்திருந்த திறமைகள் வெளியில் தெரியக்கூடிய ஒரு காலங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்க